டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் சற்று முன்பு கிடைத்துள்ள செய்தி. அறப்போர் இயக்கம் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மான நஷ்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாயிரத்து 16 முதல் 2021 ஆண்டு வரை நடந்த டெண்டர்களில் முறைகேடு செய்ததாக தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மீது அறப்போர் இயக்கம் புகார் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், அறப்போர் இயக்கம் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், அறப்போர் இயக்கம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தொடர்ந்து அவதூறு வழக்கு மீதான விசாரணையானது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த நிலையில் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அறப்போர் இயக்கத்திற்கு அதாவது அவதூறு பரப்பியதாக அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் அதற்கான சாட்சியங்கள் தற்பொழுது மாஸ்டர் நீதிமன்றத்தில் அதாவது பதிவு செய்த நிலையில் தற்பொழுது வரும் டிசம்பர் 11ஆம் தேதிக்கு இந்த விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு விசாரணைக்காக தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் தரப்பிலான சாட்சியங்களை தற்பொழுது அதை ஒப்படைத்த பின்பு இந்த சாட்சிகள் மீதான விசாரணை வருகின்ற டிசம்பர் 11ஆம் தேதி விசாரிக்கப்படும் எனவும் தற்போது இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.